ஊதியம் என்பதே 3 விதமான ஊதியம் தான் நம்முடைய சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாடு விடுதலை அடைந்தவுடன் உருவாக்கிய நியாய ஊதிய குழு உண்மை ஊதியம், வாழ்வூதியம், குறைந்தபட்ச ஊதியம் என்று 3 ஊதியங்களை வரையறுத்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோதே உண்மை ஊதியம் என்பது இந்தியாவில் வழங்குவது சாத்தியமில்லைன்னு சொன்னார். ஜவஹர்லால் நேருவே சாத்தியமில்லைன்னு சொன்னால் மோடியை கொடுத்துருவார். அதை நோக்கி போவதற்கு இங்கே இடமில்லை. இரண்டாவதாக இருக்கிற வாழ்வூதியம் என்பது தொழிலாளிகள் தொழிற்சங்கம் அமைத்து போராடி தங்களுடைய வேலையளிப்பவரோடு கூட்டுபேர சக்தியின் மூலமாக பெறுவது. இந்த மேடையில் தோழர் CHC இருக்கிறார், வங்கி ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். வங்கி ஊழியர்களுக்கு ட்ரிபியூனல் அமைக்கிறோம் என்று சொன்னபோது அவர் சொன்னார், எங்களுக்கு ட்ரிபியூனல்லாம் வேண்டியதில்லை, நாங்களும் எங்களுடைய வங்கி நிர்வாகமும் சரிசமமாக இருக்கிறோம், தொழிற்சங்கமும் நிர்வாகமும் சமபலத்தோடு இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், அதனால் அரசாங்கம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி நீ வர வேண்டாம்னு சொன்னார். பைபார்ட்டியர் செட்டில்மெண்ட் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், 1920ஆம் ஆண்டு இந்தியாவில் தொழிற்சங்கம் அமைத்த போது, முதல் தொழிற்சங்கம் தொடங்கிய போது நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், உற்பத்தி செலவில் 10 விழுக்காடு தொழிலாளியுடைய ஊதியத்தை அடைவோம் என்று முழங்கினார்கள். நான் இந்தியாவில் யாருமே வாங்கின மாதிரி தெரியலையே, பேங்க்கில் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். நாங்கள் 50% வாங்கிட்டோம்னாரு. அப்போ இது எல்லாருக்கும் பொருந்துமா? ஆக அப்படியாப்பட்ட நிலைமையில் வாழ்வூதியம் என்பது இன்றைக்கு பெற முடியாது என்கிற ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அடுத்து இருக்கிறது குறைந்தபட்ச ஊதியம். இந்த குறைந்தபட்ச ஊதியத்துக்கு 1957 ILC இருக்குது, ரப்டகஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். கோர்ட் இருக்குது, தீர்ப்பு இருக்குது, ஜிஓ இருக்குது, எல்லாம் இருக்குது, அது பாட்டுக்கு இருக்குது. 48 போட்ட சட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறைவாக கொடுத்தால் ஓராண்டு பிடிச்சி ஜெயிலில் போடலாம்னு இருக்குது, அல்லது 10 மடங்கு அபராதம் விதிக்கலாம்னு இருக்குது. இதுவரைக்கும் அப்படி யாருக்கு விதிச்சதா தெரில. ஆனால் இப்போ கலோரியை மாற்றியாச்சு. இந்த மேண்டரியெல்லாம் கிடையாது. நாங்கள் போடுவோம், எதை போடுவோம்? இந்த 3 இல்லை, 4ஆவதாக ஃப்ளோர் லெவல் வேஜ், தரமட்ட ஊதியம். இந்த தரமட்ட ஊதியம் எவன்டா கண்டுபிடிச்சதுன்னு யாருக்கும் தெரில. உலகத்திலேயே தரைமட்ட ஊதியம் இந்த உலகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளை விட குறைவாக நிர்ணயிக்கிற ஒரு வல்லமை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது மோடி அரசாங்கம். இப்போ அந்த தரைமட்ட ஊதியத்துக்கு கம்மியாக தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்.